நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ சாப்பிடாம இருந்தா நான் எப்படிப்பா சாப்பிடுறது? பரவாயில்ல, நீ உன் வேலையை முடிப்பா. நான் இங்க பக்கத்திலே உட்கார்ந்திருக்கேன். மா வேண்டாம்மா, எனக்காக நீங்க பசியோட காத்துட்டு இருக்க வேண்டாம். நான் வரேம்மா. சீதா கிட்ட ராம சாப்பிட கூப்பிடுன்னு சொல்லியிருந்த, நீ வேண்டான்னு சொல்லிட்டியாமே, ஏன்பா ராம்? அம்மா கூப்பிடுறாங்கன்னு ஏன் சொல்லல? சொல்லியிருந்தா நான் அப்பவே வந்திருப்பேன்ல. ஏன் சீதா கூப்பிட்டா வரமாட்டியா என்ன? அப்படிலாம் இல்லம்மா, வேலை இருந்துச்சு. நான் 10 நிமிஷத்துல வரேம்மா. சரிப்பா. ராம், நான் உனக்காக வெயிட் பண்றேன், சரியா? ஏய், நீ எடுக்காத. என் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட எந்த பொருளையும் நீ எடுக்காத. ராம், எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இரு, நான் எடுத்துறேன். வேண்டாம்மா, நான் எடுத்துக்கிறேன். சாரிம்மா. சரிப்பா, சீக்கிரம் வா. சரிங்கம்மா. இன்னும் ஏன் இங்கே நிக்கிற? வரேன்னு சொன்னல, போ போ. பாப்பா, என்ன பொண்ணு இவ! ஒரு சின்ன வேலை சொன்னாலும் ஒழுங்காவே செய்ய மாட்டேங்கிறா. ஏன் சித்ரா, என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? பிரியாவ தாளிச்ச மோர் செய்ய சொன்னோம் இல்லையா, அதை எப்படி செய்யறதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. அதுக்காக பிரியாவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படி இல்ல அத்தை. இத்தனைக்கும் பிரியா கிட்ட சொன்னது என்ன? மோரை தாளிச்சு எடுத்துட்டு வர சொன்னோம். அது என்ன பெரிய விஷயமா? சித்ரா, அதான் செஞ்சு எடுத்துட்டு வருவா இல்ல, பாப்போம். சும்மா எப்ப பார்த்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. அவ எந்த வேலையை சரியா பண்ணிருக்கா சொல்லு? என்னைக்காவது ஒரு நாள் கிச்சனுக்கு போய் ருசியா சாப்பாடு செஞ்சிருக்காளா? ஏன் சித்ரா, அவ பாயாசம் பண்ணல? அதெல்லாம் எப்படி பண்ணான்னு எனக்கு தெரியும். இப்ப மோர் எடுத்துட்டு வருவாள், அப்ப தெரியும். அது எப்படி சொல்ற அவளுக்கு பண்ண வராதுன்னு? அவ கிச்சன்ல என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருந்ததை நான் பாக்கலையா என்ன? கிச்சன்ல அவளுக்கு எது எங்கெங்க இருக்குன்னு கூட தெரியல. இப்ப நமக்குள்ள எதுக்கு வாக்குவாதம்? அவ மோர் எடுத்துட்டு வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம். எடுத்துட்டு வருவா, ஆனா குடிக்கிற மாதிரி இருக்கணும்ல. ஒருவேளை அவ நல்லா பண்ணிட்டு வந்துட்டா அப்ப நீ என்ன பண்ணுவ?
அப்படி பண்ணிட்டு வந்தானா இன்னைக்கு எல்லா பாத்திரத்தையும் நானே கழுவுறேன். சித்ரா, இதெல்லாம் ஏன் சீரியஸா எடுத்துக்கிற? அவ நல்லா செஞ்சு எடுத்துட்டு வந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. அப்படி நல்லா பண்ணலன்னா எப்படி பண்றதுன்னு நம்ம கத்து கொடுப்போம். இதுக்கு போய் சேலஞ்ச் எல்லாம் பண்ணணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா. ஒரு தடவை நான் சொல்லிட்டேன்னா அது சொன்னதுதான். அதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். சித்ரா, இந்த விஷயத்தை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்குவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த விஷயத்தை இப்படியே விட்டுரு சித்ரா. அத்தை, நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். பார்க்கலாம் உங்க நம்பிக்கை ஜெயிக்குதா இல்ல ஏன் நம்பிக்கை ஜெயிக்குதான்னு. அத்தை, ஏ சித்ரா, எனக்கு செய்ய தெரியாதுன்னு சேலஞ்ச் பண்றியா? பாத்துக்கிட்டே இரு. நான் எப்படியாவது சீதா கிட்ட ஹெல்ப் கேட்டு நல்லா பண்ணி உன்னை பாத்திரம் கழுவ வைக்கல. நான் பிரியா இல்ல. இன்னைக்கு நீ படுற அவமானத்தை என் கண்ணால பார்க்கணும். சீதா, இங்க பாரு. என்னக்கா, என்னாச்சு? தாளிச்ச மோறு செய்ய சொல்லிருக்காங்க. எனக்கு செய்ய வரல. கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? அக்கா, அத்தை எனக்கு வேற வேலை கொடுத்துருக்காங்க. ஐயோ, அது அப்புறமா பண்ணிக்கலாம். ப்ளீஸ், எனக்கு தாளிச்ச மோறு பண்ணவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சா நான் ஏன் உன்னை கேட்க போறேன்? அக்கா, அது வந்து அத்தை. ஏமா, உன்கிட்ட இவ்ளோ நேரமா கெஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? ப்ளீஸ் வா. வா, சொன்னா கேளுங்க அக்கா. அக்கா வா. அக்கா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா விடுங்கக்கா, அத்தை பார்த்து திட்டுவாங்க. உன் அத்தை உன்னை திட்டினா கூட பரவாயில்ல, ஆனா ஏன் மனம் போக கூடாது. இங்க பாரு, இந்த தாளிச்ச முறை எப்படி பண்ணணும், இதுல என்னென்ன சேர்க்கணும், இதை எப்படி தாளிக்கணும்னு கூட எனக்கு சுத்தமா தெரியாது. அப்படி இருந்தும் நான் ட்ரை பண்ணேன். ஆனா கன்றாவே இருக்கு, வாயில வைக்கவே முடியல. இத மட்டும் அவங்க குடிச்சாங்க, நான் திட்டு வாங்குறது கன்ஃபார்ம். இத பாரு, உன் அத்தை திட்டுறத என்னால கேட்கவே முடியாது. அதனால நீயே இந்த மோரை எனக்கு செஞ்சு கொடு. அக்கா, எனக்கு வேலை செய்யறதுல எந்த ஒரு கஷ்டமும் இல்ல. ஆனா நான் வேலை செய்யறத அத்தை பார்த்துட்டா நம்ம ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டாங்க. அப்படின்னா எனக்கு மோர் செய்ய வராதுன்னு எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கணுமா? அப்படி இல்லக்கா. ஒரு வேலை பண்ணலாம். நான் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன், அப்படியே செய்யுங்க. இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. நீ சொல்றதெல்லாம் ஞாபகத்துல வச்சுட்டு என்னால செய்யவே முடியாது. நான் வேணா கிச்சன் வாசல்ல நிக்கிறேன், நீ வேலையை செய். யாராவது வந்துட்டாங்கன்னா நான் உள்ள வந்து நானே வேலை செய்யற மாதிரி சமாளிச்சுக்கிறேன். சரியா? ஏய் செய். சரிக்கா.
என்ன ஆச்சா? ஆச்சுக்கா. அப்பாடா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த கருமை ஏன் இங்க இருக்கணும்? சீதா, நீ கிளம்பு. உன் அத்தை பார்த்தாங்கன்னா ஐயோ நம்ம 2 பேரையும் கொன்னே போட்டுருவாங்க. போ 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 போ. சரிக்கா. போ. சித்ரா தேவி, எனக்கு தாளிச்ச மோர் செய்ய வராதா? நான் செஞ்சிட்டா எல்லா பாத்திரத்தையும் நீ கழுவுறேன்னு சேலஞ்ச் பண்ணல. பாத்துக்கிட்டே இரு, உன்னை இன்னும் எவ்வளவு வேலை செய்ய வைக்க போறேன்னு. சித்ரா, சாப்பாடு சூப்பரா இருந்தது. மருமகளுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்க. சித்தி, சாப்பாட்டுக்கு அப்புறம் ஏதோ ஸ்பெஷல் இருக்குன்னு சொன்னீங்களே, என்னது? அது வந்து பிரியா தாளிச்ச மோர் செஞ்சிருக்கா. அத நாம எல்லாரும் குடிக்க போறோம். ஓ ஓ ஓ, அப்படியா? பிரியா, ஏன் நிக்கிற? போய் எடுத்துட்டு வா, போ, சீக்கிரம் போ. அம்மா, இந்த மோரை நினைச்சா நான் ஏற்கனவே எழுதின கவிதை தாமா ஞாபகத்துக்கு வருது. மோரே மோரே நீர் மோரே நில்வாங்க மோரே. ஆரம்பிச்சாதீங்க சித்தப்பா, தாங்க முடியாது. வேண்டாம் சித்தப்பா, ப்ளீஸ். தாளிச்ச மோரை நிம்மதியா குடிக்கலாம்னு இருக்கேன். என்ன மூட் அவுட் பண்ணிடாதீங்க சித்தப்பா, ப்ளீஸ். ஏய், நீ என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லு. ஆனா நான் எழுதின கவிதையை மட்டும் குறை சொன்ன அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். சித்தப்பா, நீங்க இப்ப சொன்னீங்களே அது கவிதையா? நீங்க சொல்லிதான் அது கவிதைன்னு தெரியுது. டேய், உனக்கு இதெல்லாம் தேவையாடா? வாங்கடா, சும்மா இருடா. ஏமா சித்ரா, நாகராஜ் ஏதாவது கால் பண்ணாரா? இல்ல மாமா, யோசனை பண்றதுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா? சரி, நீ சொல்றது சரி. இந்தாங்க அத்தை. முதல்ல எல்லாருக்கும் கொடு. அவங்க எல்லாரும் குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா நான் கண்டிப்பா குடிக்கிறேன். தாளிச்ச மோர் நல்லாதான் இருக்கும். ஏன்னா பண்ணது சீதா இல்ல. எப்படியோ நீ பாத்திரம் கழுவ போறது கன்ஃபார்ம். அத பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன். என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? எல்லாருக்கும் கொடு. ஐயோ, அது இல்ல அத்தை. முதல்ல நீங்க எடுத்து குடிச்சு எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளீஸ் அத்தை, முதல்ல பண்ணிருக்கேன், குடிங்க. ஆஹா, கம கமனு மணக்குதே. கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சின்னு வாசனை.
மோர்னா இதான் மோர். ரொம்ப நல்லா இருக்கு பிரியா. இந்த மாதிரி மோரை நான் குடிச்சதே இல்ல. என்ன அவ சந்தோஷப்படுறதுக்காக இப்படி எல்லாம் சொல்றீங்களா? நோ நோ நோ, தாளிச்ச மோர் ரொம்ப நல்லா இருக்கு. சித்ரா, நீயும் குடிச்சு பாரு. அப்பதான் அதோட ருசி எப்படி இருக்குன்னு உனக்கும் தெரியும். அத்தை, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இப்பவாவது குடிங்கல. அத்தை, எப்படி இருக்கு அத்தை? அது அவட்ட ஏமா கேக்குற? நாங்க தான் எல்லாரும் சொன்னோமே நல்லா இருக்குன்னு. இல்ல, அந்த வார்த்தைய சின்னத்த சொன்னாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். நான் நல்லா சமையல் பண்ணணும்னு ஆசைப்பட்டவங்களே சின்ன அத்தை தானே. சொல்லுங்க அத்தை. நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, ஏன் அத்தை வச்சிட்டீங்க? குடிங்க. பாட்டி, நீங்களும் குடிங்க. அத்தை, எப்படி இருக்கு அத்தை? ரொம்ப நல்லா இருக்குமா. பாட்டி, நீங்க எதுவுமே சொல்லலையே பாட்டி. எல்லாருக்கும் நல்லா இருக்கிறது எனக்கு மட்டும் மோசமா இருக்குமா? என்ன சித்ரா தேவி, சேலஞ்ச்ல தோத்துட்டோம், பாத்திரம் கழுவணுமேன்னு அவமானமா இருக்கா? இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நான் எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். போய் பாத்திரத்தை கழுவு. அதை என் கண்ணால பார்த்து ரசிக்கணும். பிரியா, தாளிச்ச மோர் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே எங்க அம்மா பண்ண மாதிரி இருக்கு. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, ஃபைல் பார்க்கணும். நான் ரூமுக்கு போறேன். ஓகே, பை. அம்மா, எனக்கு கூட பழைய கவிதை தான் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொன்னேன். ஆனா இந்த மோரை குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு புக் அளவுக்கு புதுசா கவிதை எழுதலாம்னு தோணுது. நான் ரூமுக்கு போறேன், என் கற்பனை குதிரையை தட்டி விடுறேன். சூப்பர் பிரியா, ஆசைத்திட்டேன். சீதா, பிரியா, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்கம்மா. எப்படியாத்த ரெஸ்ட் எடுக்க முடியும்? சமையல் பண்ண பாத்திரம்லாம் அப்படியே இருக்கு. அதெல்லாம் கழுவி வச்சதுக்கு அப்புறம் தானே ரெஸ்ட் எடுக்க முடியும். அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம், மங்கா பாத்துக்குவா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. அத்த, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறதுல உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை தானே? ஒன்றும் இல்லை, கழுவ வேண்டிய பாத்திரம் எல்லாம் அப்படியே இருக்கு. புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு, நான் போறேன். சீதா, நீயும் போய் ரெஸ்ட் எடுமா. சித்ரா, எங்க போற? பாத்திரம் கழுவ. ப்ளீஸ் சித்ரா, நான் சொல்றது கேளு. ஏதோ பேச்சு வாக்குல வாய் தவறி சொல்லிட்ட, அதுக்காக நீ பாத்திரம் கழுவ போறியா?
நீ கழுவுலன்னா நாங்கெல்லாம் கேட்க போறோமா என்ன? அதெல்லாம் மங்கா பாத்துப்பா, நீ விடு. நான் உன்னை வாய் தவறி சொல்லல, தெளிவா தான் சொன்னேன். நான் சேலஞ்சில் தோத்துட்டேன், அதனால பாத்திரத்தை கழுவித்தான் ஆகணும். அதுல இருந்து தப்பிக்க விரும்பல. நான் வாக்கு தவறாதவ, சொன்னா சொன்ன மாதிரி செய்வேன். சித்ரா, சித்ரா நில்லு சித்ரா. நாம போட்ட கணக்கு எதுவுமே தப்பாகாதே. ஏன் கணக்குப்படி பிரியாவுக்கு தாளிச்ச மோர் செய்ய வராது. அப்படி இருக்கும்போது எப்படி அவன் நல்ல மோர் கொண்டு வந்து கொடுத்தா? இல்ல, வாய்ப்பே இல்ல. என்னமோ நடந்திருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இருக்கட்டும்.